ஹிப்ஹாப் ஆதியோட இயக்கத்துல அவர் நடிக்கிற இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். புதுமையான ஒரு அனுபவமா இருக்கு. 600-700 படத்துல நடிச்ச பிறகும் இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இப்பதான் புதுசா நடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஹிப்ஹாப் ஆதி அணுகிற விதம், அதை செயல்படுத்துற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். ஹிப்ஹாப் அவர் படைக்கிற இசையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எப்பவுமே ஒரு சமுதாயத்தை பத்தி ஒரு அக்கறையும் கவலையும் கோபமும் இருக்கட்டும் நான் பார்த்துட்டேன். நான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே இன்னும் தீவிரமா இந்த படத்துல இருக்கு. இந்த படம் நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை, கண் புருவத்தை அப்படி தூக்கி காணும். நாசர் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றதே பெரிய கிஃப்ட் தான். இந்த படத்துல சில ரிஸ்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தது. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு படத்துல, பில்டிங் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகும். அப்போ ஜீப்ல போனோம். ஸோ எல்லாம் சைட்ல எல்லாம் வெடிக்கும். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கிற சீக்வன்ஸ். நான் சார் கிட்ட இது மாதிரி சார் எப்படி சார் அப்படின்னா, வேற எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டாரு. இல்லை சார் டூப் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் சீக்வன்ஸ் அவர் ஓடி வருவாரு, ஜீப்ல ஏறுவாரு, சைட்ல எல்லாம் பாம்பு வெடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் அவர் அசால்ட்டா பண்ணாரு. அவர் இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளோ இறங்கி ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. பட் இருந்தாலும் அந்த வகையில் ஐ ஃபீல் வெரி கிஃப்டட். வணக்கம், நான் நட்ராஜ் பேசுகிறேன். இந்த படத்தில் நட்ராஜ்ங்கிற பேர்லேயே நம்பிக்கிறேன். அது ஒரு கிங் மேக்கர் பற்றின ஒரு கதாபாத்திரம். அரசியலில் அவருடைய முனைப்பு எப்படி, அதனால அவர் எப்படி மற்றவங்களை ஆட்டி படைக்கிறாங்கிற ஒரு விஷயமா இல்லை அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நாட்டில் இருந்த பல இன்சிடென்ட்ஸ் ஒரு முக்கியமான திருப்பங்களாக வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்த அனுபவம் இருக்கலாம், இனிமேல் வரப்போகிற அனுபவம் இருக்கலாம். அதே நேரத்தில் வேற ஒரு ரூட்டில் இந்தியா போகும்போது என்ன ஆகும், எப்படிலாம் அதுக்கான அப்டக்கிள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த இளைய தலைமுறைகள் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதுலேருந்து பல விஷயங்கள் விழிப்புணர்வாக அவங்களுக்கு அமையும். நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளும் பேசப்பட்டிருக்கிறது, தனிமனித உறவுகளும் பேசப்பட்டிருக்கிறது, தனிமனித ஒழுக்கங்களும் பேசப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஹோப் எல்லாரும் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நட்டி அலைஸ் நடராஜுங்கிற கதாபாத்திரத்துல நட்டி சார் நடிக்கிறாரு. எழுதுறப்பவே அது நான் நட்டி சாரை வச்சுதான் எழுதினேன். ஸோ அவரு கிட்ட சொல்றப்ப சார் அப்படின்னா, அவரு என்னப்பா நட்டி அலைஸ் நடராஜ் இருக்குனாரு. சார் இது உங்களை வச்சுதான் சார் எழுதினேன். அண்ட் நட்டி அலைஸ் நடராஜ்னு அவருக்காகவே எழுதின கேரக்டரை அவர் நடிக்கிறப்ப அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷேட் அவரு பயங்கரமா ஆட் பண்ணியிருக்காரு. இந்த கதையை எழுத்துட்டு போற ஒரு முதன்மை கதாபாத்திரமா நட்டி சார் தான் இந்த படத்துக்கு இருப்பாரு. It was my first film in Tamil, and it was a film that gave me a lot of love and a lot of acceptance. So now kadasi ullu poram. Story கேக்கும்போது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க எதுவுமே தெரியல. I just wanted to trust Adi and do the film. Shoot பண்ணும்போது I just did whatever he asked me to do. But when I saw the visuals, I was super impressed. It has come out beautifully. A lot of experienced actors like Natti sir, Nasir sir and all that. And the way he was handling the actors and handling the whole team, such a big team, that was very inspiring. And I have never seen him lose his cool or shouting or being stressed at any point while shooting. In fact, in the film, there were a lot of challenging scenes. Nariya risky scenes la irundhuchu. But the special thing about working in this film, I never felt any kind of pressure at any point. So I think that the credit goes to Adi and his team. It was a very pleasant experience working on this film. It was more like a group of friends coming together and putting their heart and soul to make their dream come true. So technically, this film is actually very challenging. A lot of VFX works, huge set. So enakku very nambike irukku that everyone will love the film. ஹிப்ஹாப் ஆதியினுடைய கடைசி உலக போர் ஒரு அருமையான அனுபவம். ஆதிக்கு என்ன வேணுமோ அது வர்ற வரைக்கும் டெஃபினட்டா விடுறதில்ல. அட் த சேம் டைம் எங்க ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு படம் பண்ணும்பொழுது அந்த புரிதல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்பொழுது he very clearly explains what he needs from us. So இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னா, நாங்க எல்லாரும் கேபினெட்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். தென் சடன்லி அங்கிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு சொல்றாங்க, இந்த பக்கம் பாருங்க சார், இங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் போயிட்டு இருக்கு, அங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இருக்கு, பாம்பு போடுறாங்க, குனிங்க உட்காருங்க அப்படின்னு. இதுல என்னன்னா, எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் அந்த டேபிள், த கேபினெட்ல எவ்வளவு பெரிய டேபிள் இருக்கும்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அது அங்க இருந்து கிளம்பி கீழே வெளியே போறோம். ஓப்பனிங்ல சார் அங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு சார், ஓடி போய் ஹெலிகாப்டர்ல ஏறுறீங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓடுறோம், சுத்தி ஒண்ணுமே இல்ல. அண்ட் நாங்க ஓடும்போது பயங்கரமான காத்து, ஹெலிகாப்டர் வருது, அந்த மேல சுத்தம் இல்ல, அதுல வர்ற காத்துல இருக்கிற என்னோட 420 முடி இப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டென்ட் see பிகாஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒன்று மைண்ட்ல வச்சுட்டு ஓகே சார் சூப்பர் சார்ன்றாங்க.
சூப்பர் சார், இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் போய் நின்றுலாம் சார். சூப்பர் சூப்பர், எல்லாம் போங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். எனக்கு என்ன ஓகே என்ன சூப்பர் ஒண்ணுமே புரியலங்க. ஆனா டப்பிங் தியேட்டர்ல போய் பார்க்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் வந்து இட் வாஸ் சோ ரியலிஸ்டிக் தட் எங்களுக்கு நிஜமாவே அதெல்லாம் இருந்து நாங்க பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். As an actor, definitely it's a challenge to work in these kind of films. So definitely it will be a treat. It will make you think. It will make you think how they shot this film. It has everything. It has everything. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே இந்த படத்துல. இந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் ஒரு இன்டெகிரலான பார்ட் ப்ளே பண்ணுது. அண்ட் படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து ஜீவா. ஸோ வந்து நாங்கள் 2 பேரும் பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். பட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆர்டிஸ்ட் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அது ஒரு பயங்கர டஃப்பான ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அவங்க அதை தெளிவாக புரியணும். இப்படி ஓகே சார், அப்போ வந்து மேலே இப்படி பார்க்குறப்ப அந்த சைட்லேருந்து இப்படி போயிட்டு இருக்கு சார். இந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி நிறையா போகுது சார். எப்போ வந்து இந்த விஎஃப்எக்ஸ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும்னா அந்த கேரக்டர்ஸும் அந்த என்விரான்மெண்ட்டும், அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அழகாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் தெரியாது. ஸோ அதை பண்ண வைக்கிறது தான் கீயே. அதை வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக வாங்குறப்ப சில நேரங்களில் வந்து 1 மணி நேரம் அது மட்டுமே போகும். இங்கே வந்துச்சு, இப்படி விழுது, இங்கேருந்து நீங்கள் ஓடுறீங்க, அந்த மாதிரி அதை அவங்க இமேஜின் வேற பண்ணி நடிக்கணும். அது கொஞ்சம் ஹெக்டிக் தான், பட் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அந்த அவங்களோட ஆர்டிஸ்டோட சப்போர்ட்னால தான் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து படத்தில் அவ்வளோ நல்லா தெரியறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் சமீபத்தில் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். மற்றபடி இந்த படமுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். இந்த படம் சொசைட்டியை பற்றி பேசுது, தமிழ் சமுதாயத்தை பற்றி, இந்த அரசியல் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல என்னவா இருக்கணும் அதுன்னு இந்த படம் பேசுது. இதுவரை ஆதி பண்ண படங்கள்ல மிக மிக வித்தியாசமான படம் நான் நினைக்கிறேன். ஹிப்ஹாப் ஆதிங்கிறப்ப ஒரு இளமை ததும்பும் காதல் படங்கள் அல்லது வந்து வீரன் மாதிரியான படங்கள் பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு முற்றிலும் வினோதமான, விசித்திரமான, மிக மிக முக்கியமாக சொல்ல போனால் ஒரு மாறுபட்ட அனுபவம் இருக்கும். தியேட்டர்ல நிச்சயமாக இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுல என்னோட கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர். பீசாரோட ஃப்ரெண்டா நடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. ஒரு ஜாலியான 2 பேருக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கும் நடிகர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயினாக ஹைலைட் ஆகும். கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீமுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லா விஷயமுமே. எஸ்பெஷலி இந்த ஆக்ஷன் டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே எல்லாமே யங்ஸ்டர்ஸ். யூனிங் ஹிப்ஹாப் ஆதி அவர் வந்து மியூசிஷியனா நிறைய சாங்ஸ் அவர் வந்து ரசிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைரக்ஷன்ல நடிக்கும் போது இட் வாஸ் a different experience. ஆதி first time இந்த கதையை பற்றி சொன்னப்போ how this whole story happens அப்படின்னு சொன்னப்போ it was really exciting. One was it's a very exciting story and ரெண்டாவது இது நடக்கிற இந்த geography is beautiful. Hip-Hop Tamil, this is my second film. Working with him has always been a pleasure. பயங்கர ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு டீம். பிகாஸ் ஹீ இஸ் லைக் தட், ஹிஸ் ஹோல் டீம் இஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பின் ஃபன். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் ஒரே டீம் தான். ஸோ எல்லாம் கும்பல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புரிஞ்சுப்போம், கஷ்டத்தை எடுத்துப்போம். ஆனால் ஆர்டிஸ்ட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரோடு கிடையாது. ஸோ ரோடு போட்டோம். லிட்டரலாக ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரோடு நாங்களே லே பண்ணோம். ஜேசிபிலாம் வச்சு லே பண்ணி அதில் வண்டிகளை பாஸ் பண்ண வச்சு. ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து பயங்கர டஃப்பு அண்ட் கம்ஃபர்ட் இருக்காது. அந்த கிட்டத்தட்ட அங்கே நடந்த ஒரு 10 நாள் ஷூட்டில் கம்ஃபர்ட்டே இருக்காது. ஒரு பெரிய டென்ட் போட்டிருப்போம் மலை மேலே. அந்த டென்ட்டுக்குள்ளே தான் எல்லாரும் உக்காரணும். வெயில் பயங்கரமாக இருக்கும். பட் ஒரு காற்றெல்லாம் இருந்தனால, காடுங்கிறதுனால எப்படியோ தப்பிச்சிட்டோம். அந்த ஜியாகிரஃபி ஆகட்டும், அப்புறம் அந்த செட் ஒர்க், நிறைய அந்த வார், டிஸ்ட்ரக்ஷன், ஃபுல்லாக தூசு. ஒரு குவாரியிலலாம் வந்து அவ்வளோ தூசு, அப்படியே காற்றுல இருக்கும் டஸ்ட் அந்த குவாரியில். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து ஒரு ஒர்க் பண்ணோம். நட்டி சார்லாம் வந்து காலைல ஒரு கலரில் போவார், சாயந்தரம் வேறு கலரில் வருவார். அங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணோம். ஈஸியாக கஷ்டமானு எனக்கு தெரியல, ஆனால் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அது என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனால அதோட கஷ்டம் தெரிலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஈவன் டெக்னீஷியன்ஸில் கேமராமேன் ஆகட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ க்ரூ எல்லாருமே ஃப்ரெண்டாக இருந்தனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் லேட்டராக காஸ்ட்டும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முருகவேல். கடைசி உலகப்போர் இப்போ பார்க்குற படம். அவர் மியூசிக் டைரக்டர், ஆக்டர், அதெல்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் இன்னொரு அவதாரம் எடுத்துருக்காரு, தயாரிப்பாளர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அவருக்கு என்ன தேவைன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தது. இது பெரிய ஆக்ஷன் படம் இருக்குது. பட் யாருக்கும் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல், அதிகமாக யாரையும் வெயிட் பண்ண வைக்காமல், ரொம்ப தேர்ந்த டைரக்டர் மாதிரி அவர் சீன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணார். அவரே சொல்லி, அவரே எழுதி, அவரே பிளாக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அவரே உள்ள வந்து நடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. பட் அதை வந்து அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சந்தோஷமாக வந்து பார்க்க முடியும். அந்த எஃபர்ட்டையும் அதையும் நீங்கள் வந்து நிச்சயம் பார்த்துட்டு பாருங்க. இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது, பெரும்பாலும் விஎஃப்எக்ஸ் தான். அதனால் நடிகர்கள்லாம் நேரில் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி நடிக்க வேண்டிய ஒரு சூழல், இல்லாத ஒன்றை அது பண்ணிவிட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ணி இங்கே ஷூட் பண்ண வேண்டிய ஒரு இது, அதை வந்து கேமராமேன் அர்ஜுன் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணார். கடைசி உலகப்போ தியேட்டரில் வந்து பாருங்கள், மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் அர்ஜுன் கூட வந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கப்பருந்து எனக்கு தெரியும் அவரை. அண்ட் அவர் கூட ரொம்ப வருஷம் ட்ராவல். அண்ட் இப்போ படம் பண்ணுறப்ப எனக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அர்ஜுன் கிட்ட. அண்ட் இன்னொன்று எங்களோட ஒர்க்கிங் மோட் அவருக்கு தெரியும். ஏன்னா எங்ககிட்ட வந்து காசு கிடையாது, நாங்கள் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு எப்படி எடுக்கணுமோ அதெல்லாம் உள்ளே போட்டு எடுக்கிறப்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ரெண்டாவது எக்ஸஸ் நிறைய எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப பிளான்டாக இருக்கணும். லாஜிஸ்டிக்ஸ்லாம் வந்து இந்த டைமிங் ட்ராவல்ஸ் மாதிரி வேலை பார்க்கணும். இவங்க இத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா இத்தனை மணிக்கு கிளம்புனாங்க. ஏன்னா வந்து ஏன்னா எங்களுக்கு வண்டி ஹையர் பண்ணி அது கூட எங்களுக்கு காசு அதிகம். ஸோ அந்த காசை கூட மிச்சப்படுத்தணும் நாங்கள். ஸோ நிறைய ஃபினான்ஷியலாக பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நாங்களா ஒரு விஷயம் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப பெரிய படம், அது எடுக்கிறதுக்கான பொருள் வந்து அதை பக்காவாக தான் செலவு பண்ணி ஆகணும் எங்களுக்கு. ஸோ அதனால் அந்த வகையில் டெக்னீஷியன்ஸ் பெரிய ஹெல்ப். அதுவும் மகேஷ் மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் டைரக்டரு. நிறைய பிளாஸ்ட்டு ஒரு தடவை தான் எடுக்க முடியும், ஏன்னா அவ்வளோதான் எங்ககிட்ட காசு. அந்த பாம் பிளாஸ்ட்லாம் வந்து ஸோ ஒரு 10 தடவை ரிகர்ஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக ஸ்டண்ட் மாஸ்டராக அவர் அதை பண்ணணும், ஏன்னா அவர் இரிட்டேட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க, அப்புறம் அதை எடுக்கலாங்க, ஒரு தடவை தான் எடுக்க முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட. ஆனால் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதை ரிகர்ஸ் பண்ணி அடுத்து அந்த ஒவ்வொரு பிளாஸ்ட் கீஸ்ட் எல்லாமே கரெக்டாக சிங்க் பண்ணி அந்த வகையில் கொஞ்சம் ப்ரெஷர் ஃபீல் ஆச்சு. பட் பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாம் ஒரு டீம் ஒர்க்குங்கிறப்ப அது ஒரு மாதிரி ஒரு ஜாம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அது. நான் இளங்கோக்குமரன் என்ன சிவகுமாரின் சம்பந்த படத்தில் ஆதி சார் தான் என்ன இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதான் என்னோட முதல் படம். இப்போ மறுபடியும் அவருடைய படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ ஆதி அவரோட நான் நடிக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஒரு பெரிய டீம், என்னென்னா இப்போ குமாரவேலா இருக்கட்டும், அழகம்பெருமாள் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டைரக்டர், ஃபோட்டோகிராஃபி, பெரிய டெக்னீஷியன்ஸ் டீமாக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது அவரோட கேரியரில் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. பட் இது வந்து கொஞ்சம் சிறப்பான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மலை பிரதேசம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. நிறைய படங்களும் நடிச்சது. ஷார்ட்டு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த அண்ணன் தயாராகிட்டாரு. அந்த மலையை அப்படி காட்டுங்க. எங்கே போகிறோம்னு தெரியுங்களா? அங்கே பாருங்க, இங்கே போகிறோம். வணக்கம், நான் சிவசங்கா. இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு பிசிஎம் ஒரு மிக முக்கியமான காரணம், இல்ல அதான் முக்கியமான காரணத்தை வச்சுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் எங்களுடைய முகத்தை வெளியில போட்டது வந்து இப்போ படத்துல ஒரு கேரக்டர், இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர், இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கேட்டோடனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப பார்த்து எடுத்த படம், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன்னா எங்கள் ஆர்ட் டைரக்டர் நாகு சார் தான். இந்த படத்தில் வந்து நிறைய செட் ஒர்க் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. அதுவும் ரொம்ப பெரிய செட்டு, ஒரு பெரிய மார்க்கெட் செட்டு, அதுக்குள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லாக ப்ரோக்கன் பில்டிங்ஸ், அந்த மாதிரி ஒரு செட்டப்பு, அதுக்கப்புறம் அப்போகேலிப்டிக்காக ஒரு செட்டப்பு, ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு பெரிய கேம்ப் சைட் மாதிரி ஒரு செட்டப்பு, ஏகப்பட்ட செட்டப். அதுவும் பயங்கரமான டெரெயின், ஸ்டஃப்பான டெரெயினில் அந்த செட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம். அண்ட் நாகு சார் வந்து கோலிவுட் முதல் பாலிவுட் வரை எல்லா வுட்லேயும் இருந்துட்டு வந்திருக்காரு. அதனால் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா புலி அண்ணன், முனீஷ் அண்ணன், குமணன் சார், குமரவேல் சார், நட்டி சார், கல்யாண் மாஸ்டர், இவங்கெல்லாம் ஒரு கேங்கு. ஸோ இதனால வந்து என்னென்னா பயங்கர டெரெயின் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு மலை மேலே 45 மினிட்ஸ் ராக்ஸில் ஏறி போனோம், அப்புறம் ஒரு இதில் மாட்டு வண்டியில் தான் போய் ஆகணும். இவங்க ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ப்ரெஷர் வந்து எங்களுக்கு வராது. அவங்களுக்குள்ளே சிரித்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் ஃபுல்லாக கஷ்டமான இடங்களுக்குலாம் கூப்பிட்டு போயிடுவோம். அவங்க ஒரு மாதிரி ஜாலியாகவே இருந்துருவாங்க. ரொம்ப பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கள் கனவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆனால் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதை விட பெருசாக இருந்துச்சு. அண்ட் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சு எப்படி இந்த விஷயம் புல் ஆஃப் பண்ணுறதுங்கிறது தான் எங்களோட கோல். என்னை சுற்றி கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் கூட்டம் இருக்குது. ஸோ நட்பு மேலே நம்பிக்கை போட்டு குதிச்சிட்டோம். படமாக என்ன ஒரு கோல் வச்சுருந்தோமோ அதை எடுத்துட்டோம். முழுக்க தியேட்டருக்காகவே எடுத்தது. ஏன்னா வந்து யூஸ் பண்ண லென்ஸ்லேருந்து ஃபார்மேட்லேருந்து எல்லாமே அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் தான் அர்ஜுன் ஷூட்டே பண்ணார் படத்தை.
ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. பட் ஆல் டன். தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தேட்டரில் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா இது ஒரு பயங்கர தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்கும். இவ்வளோ நாள் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா.